ஈழ நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற தமிழ் ஈழ விடுதலை புலிகளை ஐ am supporting LTT அவர்களுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் விடுதலை புலிகளை அந்த மண்ணின் விடுதலைக்காக ஆதரித்தோம். வெள்ளை கொடி ஏந்தி சமாதான கொடி ஏந்தி அவர்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை மௌனித்துவிட்டு சமாதான பாதைக்கு வருகிறோம் என்று சொன்னபோது வேர்ல்ட் ஆஃப் பீப்புள் உலகத் தமிழ் மக்கள் செவிகளுக்கு கேட்கும் திறனில்லை, கண்ணுக்கு பார்க்கும் பார்வை குறைவு ஏற்பட்டு அனைவரும் மௌனமாக இருந்தது, உறங்கிக் கொண்டிருந்தது. உலகம் நாளைய தலைமுறை கேள்வி கேட்க மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. தற்போதுள்ள சூழலில் ஈழ மண்ணின் விடுதலைக்கான தாகம், தாயக தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து உலக மக்கள் மனதில் ஒரு பெரும் பார்வையாக விழுந்திருக்கின்றது. ஈழ விடுதலைக்காக ஈழ மண்ணில் போராடி இன்றும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த மண்ணின் ஐநா மன்றம், பொது அமைப்புகள் முன்னிலையில் அந்த மண்ணிலும் உலகெங்கும் பரவி கிடக்கின்ற ஈழ மக்கள் அந்தந்த நாட்டினுடைய முகவர்கள், ஐநா நியமிக்கின்ற முகவர்கள் முன்னிலையிலும் தன்னுடைய வாக்கெடுப்பை வாக்குப்பதிவை செய்து தனி தமிழ் ஈழமா அல்லது சுய நிர்ணய உரிமையோடு சேர்ந்து வாழ்வதா என்கின்ற இரட்டை கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய உரிமை அந்த மண்ணின் மக்களுக்கு உள்ளது என்பதனால் எங்களுடைய திருமிகு புரட்சி புயல் வைகோ அவர்கள் முதலில் ஒரு அற்புதமான தீர்மானமாக பொது வாக்கெடுப்பு என்கின்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதன் அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன உத்திகளுடன் விரைவில் அதற்கான பணி தொடங்கும். அந்த பணி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவிலே அமையும். பொது வாக்கெடுப்பு நடக்கட்டும், தனித்தமிழ் ஈழம் மலரட்டும். நாங்கள் செங்கொடி. நன்றி, வணக்கம்.